குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டு உள்ளது. அரசு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வழங்கப்பட உள்ளது. இதனுடன் இலவச வேஷ்டி சேலையும் கிடைக்கும். இச்சூழலில் பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கரும்புக்கு பதிலாக 1 ஜோடி கரும்பு வழங்க வேண்டும் என கரும்பு விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். கரும்பு கொள்முதலுக்கு அரசு வழங்கும் பணத்தில் பாதி ஊழலில் காணாமல் போய்விடுவதால் விவசாயிகள் கணக்கில் நேரடியாக வரவு வைக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். மழை இல்லாத இந்த வருஷம் பசலே இல்லை அப்படின்னு நாங்க நினைச்சோம். அதே போல பருவமழை லாஸ்ட்ல இந்த தோட்டம் முழுக்காவே தண்ணியில் நிரப்பிடுச்சு. இப்ப இருக்கக்கூடிய கரும்பு நாங்க என்ன சொல்றோங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டுமே ஒரு கரும்புக்கு அரசாங்கம் 34 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யுது. ஆனா விவசாயிக்கு சேருது ஒரு கரும்புக்கு 22 ரூபாய் தான் சேரும். இதுல ஒரு கரும்புக்கு 5 ரூபாய் செலவு வரும். அப்ப 34 ரூபாய் அரசாங்கம் நிர்ணயம் செஞ்சிருக்கக்கூடிய கரும்புல 12 ரூபாய் எங்க போச்சு? அந்த கரும்பு நம்ம அரசு ஊழியர்கள் இது ஊழல் தான் செஞ்சு கொண்டிருக்கிறார். இப்ப நாங்க என்ன கேக்குறீங்கன்னா, இந்த ஆண்டு ஒரு கரும்புக்கு 2 கரும்பு கொடுக்கணும். ஒரு கரும்பு ஜோடிக்கு 100 ரூபாய் அரசாங்கம் கொடுக்கணும். அந்த பணம் நேரடியாக விவசாயி அக்கௌண்ட்டுக்கு வரணும். இந்த அரசு ஊழியர்கள் என்ன பண்றாருன்னா, கரும்பு கரும்பு விவசாயிக்கு துரோகம் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறார். இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து நம்ம தமிழக அரசு விவசாயிக்கு நேரடியாக கரும்பு பணம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேட்டுக்கொள்கிறோம்.